யூதா எழுதின நிருபம் மொத்தம் அதில் ஒரு 25 வசனம் இருக்குது. யூதா புத்தகம் இன்றைக்கு ஓர் அலசி பார்ப்போம். ஓகே, கர்த்தருடைய நாம் மேம்படுத்தோம். 25 வசனம் இருக்குது. மிக அழகாக கவனமாக இதை நாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. நான் திரும்ப சொல்கிறேன், நாம் கல்வி கூடத்துக்கு வந்திருக்கிறோம். கற்றுக்கொள்ளுங்கள், நேரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், பாட கற்றுக்கொள்ளுங்கள், பேச கற்றுக்கொள்ளுங்கள், பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பெரிய கிருபையினால் நம்முடைய திருச்சபையில் எல்லா உலக பிரகாரமாக எல்லா கம்யூனிட்டியும் ஞானஸ்தானம் கொடுத்து வளர்த்த அனுபவம் எனக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஒன்று ஓசி எல்லா மக்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருக்குள் நடத்தி ஊழியக்காரர்களை மாற்றின அனுபவம் எனக்கு உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் காட். ஆகவே என் அன்பு மக்களே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த நல்ல வேளையில் யூதா புத்தகம் 25 வசனங்கள் உள்ளது. யூதா புத்தகத்துக்கு இந்த 25 வசனத்தை மிக கவனமாக, அழகாக, சுவாரஸ்யமாக வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அற்புதமான ஒரு வசனம். யூதாவின் நாட்களில் ஒரு குழப்பம். யூதா புத்தகத்தை நான் உள்ளே போவதற்கு முன்பதாக இதை பற்றி தானே ஒரு 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 மேலோட்டமான ஒரு அவுட்லைனை கொடுத்துட்றேன். இந்த யூதா நிருபம் எழுதினது 65 கிபி 65லேருந்து 70 வரையும் உள்ள ஒரு காலம். நம்முடைய திராவிட காலம், அது சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளோ டீப்பெல்லாம் நமக்கு போவேணாம். சங்க காலம், அந்த காலமெல்லாம் தேவையில்லை. 1ஆம் நூற்றாண்டு கிபி 65லேருந்து 70க்குள்ளே, அதாவது யூத தேவாலயம் 70 அழிஞ்சது. அந்த காலத்திற்கு முன்னாடி ஷார்ப்பாக அந்த கடைசி நாளில் இந்த நிருபத்தை சபைக்கு எழுதுகிறார். இந்த யூதா யார்? இந்த யூதா இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த சகோதரன், தம்பி. வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாசிக்கலாம், ரெஃபரன்ஸை எடுத்து படிக்கலாம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுற வரையும் இவர் நம்பவே இல்லை. யார? இயேசு மேசியா தான் என்று நம்பவே இல்லை. அவ்வளோ கல் நெஞ்சம் படைத்தவன் இந்த யூதா. அதுக்கப்புறம் அப்போஸ்தலருடைய காலம் வரும்பொழுது அந்த மேல் வீட்டு அறையில் இவரும் அவங்க அம்மாவோடு கூட பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தார். அதன் பிறகு இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவர் அறிந்து உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். இவர் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர் மேசியாதான் என்று ஏற்றுக்கிட்டார். அது வரைக்கும் இவர் எங்கள் அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு இருந்தவர். இப்போ அவர் எங்கள் அண்ணன் அல்ல, அவர் மேசியா என்று அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவர் இயேசுவின் சகோதரர் என்பதை நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனம் வாசிக்கலாம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள். யூதா வந்துருச்சு பாருங்களா. யூதா என்பவர்கள் இவனுடைய சகோதரர் அல்லவா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் இயேசுவை விசுவாசிக்காதவர் என்பதற்கு ஒரு அடையாளம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவர்களோடு கூட பிறந்தவர்கள் நிறைய பேர், நம்முடைய ரோமன் கத்தோலிக்க நண்பர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு மரியாள் அம்மாவுக்கு என்ன ஆகலைன்றாங்க, அவங்க திருமணமே ஆகலைன்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு திருமணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்ததாக யூத வரலாறு சொல்லுது. அவ்வளோதான். இது நமக்கு வாக்குவாதமோ குழப்பமோ தேவையே இல்லை. இது இப்படி இருக்குது, அவ்வளோதான். அவருடைய சகோதரரும் அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அப்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 அதிகாரம் 13வது வசனம்.
அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்க அந்த மேல் வீட்டு அறையில காத்துட்டு இருக்காங்க. கவனிச்சுக்கீங்க. ஓகே, என்ன தம்பி எங்க இருக்குன்னு தெரியலையா? அப்போஸ்தலர் 1:13. ஓகே, காத்திருந்தார்கள். இது அவரை பற்றிதான ஒரு வரலாறு. இவர் திருமணமானவர் என்பது இன்னும் கொஞ்சம் அதிக கூடுதலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அது அறிவிப்பு. கொரிந்தியரின் புத்தகம் 1 கொரிந்தியர் 9:15 அவர் திருமணமானவர். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. 5வது வசனம் மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மறுபடியும் ஒரு முறை. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் அவர்தான் யூதா. இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்க? கணவன் மனைவியாக. ஆக திருமணமானவர் யூதா. இந்த தகவலோடு கூட இன்றைக்கு நாம் போகலாம். இந்த யூதா புத்தகத்தை அவர் எழுதுகிறார் ஒரு கடைசி காலம். இந்த யூதா புத்தகத்தை கடைசி நாட்களில் எழுதுகிறார். கடைசி நாட்கள்னா இன்னும் கொஞ்சம் சில மாதத்தில் அல்லது சில வருஷத்தில் 1-2 வருஷத்தில் எருசலேமில் உள்ள தேவாலயம் என்ன பண்ண போகுது? சுட்டரிக்கப்பட போது, அழியப்பட போது. அந்த அழிவின் நாட்களுக்கு முன்பதாக சபையை ஸ்திரப்படுத்தணும். அப்போ எருசலேம் அழியும் போது எருசலேமில் உள்ள மக்களும் என்ன பண்ண போகிறாங்க? அழிய போகிறாங்க. அதில் நீதிமான் பொல்லாதவன் என்றதெல்லாம் யாருமே கிடையாது. கவனிச்சுக்கிங்க. வரலாறு சொல்லும்போது மிக கவனமாக கவனிக்கலைன்னா போச்சு. இவர் சொன்னார் பாருங்க, கல்வி செல்வம் வீரம். இதுதான் மோசே எகிப்தில் கற்றுக்கிட்டார். கல்வி செல்வம் வீரம், இது மூன்றும் இணைந்தது தான் சகல கலை. நேற்றுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இதை. இந்த ரூத்தை அடிக்கடிக்கு பேசிகிட்டே இருக்கிறோம், காலையிலேருந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ரூத்துக்கு போவாசனுடைய நிலம் கிடைச்சது தற்செயல், ஆனால் தேவ செயல். தற்செயலும் தேவ செயலும் ஒரு மனுஷனுக்கு நேரிடணும். தற்செயலா இந்த மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சது தற்செயல் தான், ஆனால் அது தேவ செயல். ஏன்னா நான் இதை படித்தேன், இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு தற்செயல் தான், ஆனால் அது தேவ செயல். இந்த ஜாப் எனக்கு தற்செயலாக தான் கிடைச்சிது, ஆனால் அதான் தேவ செயல். நான் தற்செயலில் தான் இந்த சென்ட் தெரேசாவுக்கு வந்தேன், ஆனால் தேவ செயலாக இது இருக்குது. இப்போ தற்செயல், அதில் என்ன இருக்கு? தேவ செயல். அந்த தற்செயல். இந்த உலகமே எப்படி தான் தற்செயல், அதில் தேவ செயல் நடக்கட்டும். மோசே ஓடி போகிறார் வனாந்திரத்துக்கு. அங்கே தற்செயலாக ஒரு ஆடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மேல் கிணத்தை திறந்து விடுறாரு. தற்செயலாக அங்கே தான் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? பிரைஸலா. யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயும் அந்த கிணத்தை திறந்து விடுறாரு. தற்செயலாக ராகேல் அங்கே வர தேவ செயலாக மாறிப்போச்சு, யாருக்கு தெரியும்? அதே மாதிரி எலியேசர் வயசான பெரியவர் போகிறாரு, ஆண்டவரே குடத்தை கொடுக்கணும், தண்ணி ஊற்றணும் ஒட்டைகளுக்கு. தற்செயலாங்க ஒரு பொண்ணு வந்தால் தேவ செயலாக மாறிப்போச்சு, யாருக்கு தெரியும்? தேவ செயலும் தற்செயலும் ஒன்றா சேரும். என்ன சத்தமே காணுங்க? தற்செயலும் தேவ செயலும் ஒன்றாக சேரும். ஆமாம், இந்த உலகத்தில் நீங்கள் தேவ சாயலை தேவ சித்தத்தை எல்லாம் நீங்கள் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. தற்செயலாக வரும், அது தேவ செயலாக மாறிடும். சரி, ஓகே. பிக்கப் பண்ணிங்க, மடியில் கட்டிக்கிறங்கெல்லாம் கட்டிக்கின்னு கொட்டிக்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, என்னோடு கூட வாங்க. இப்போ என் அன்பு மக்களே, இந்த யூதா 25 வசனத்தை அழகாக பார்ப்பதற்கு முன்பதாக இந்த யூதா புத்தகத்தை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கணும். கவனமாக முதல் வசனத்தை அவருக்கு வாசிக்கிறார்கள். கடைசி நாட்களில் அப்போது அவர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாக இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களா.
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்கிறதுல அவருக்கு தனி ஒரு மதிப்பு கூடுது. அங்கே நான் இயேசு கிறிஸ்து சகோதரன்னு சொல்லவே இல்லை, அதுக்கு கீழே தன்னுடைய அண்ணன் பேரை கொண்டு வந்தான ஒழிய இயேசு கிறிஸ்து அண்ணன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு பாருங்க, அங்கே யூதா இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாக இருக்கிற யூதான்னார ஒழிய இயேசு கிறிஸ்துடைய சகோதரன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணினால் உன் லெவலில் வேற, தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் வேற. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தாயும் என் தகப்பனும் மேக்சிமம் 90% அவள் சொன்னது, ஐயா அவங்க வயிற்றில் அவனாக பிறந்தவன் அவங்க சொன்ன வார்த்தை என்னது, ஐயா பாஸ்டர் ஃபோன் அடிக்கிறாருப்பா, தம்பியை பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஃபோன் அடிக்கிறார் சென்னையிலேருந்து. அந்த மதிப்பு கூடிடுது பாருங்களேன். அதனால தான் சொல்லுவேன், நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிற இடம் மதிப்பு மிக்க இடம். அந்த மதிப்புமிக்க இடத்தை காத்துக்கொள்வதும் காத்துக்கொள்ளாமல் இருப்பதும் அது உங்களுடைய கடமை. அப்பா தன் ரத்தத்தை சிந்தி தமது சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார், மதிப்பை கொடுத்திருக்கிறார். ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் அந்த ஒரு இடம் உங்களுக்கு அதை ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும். நீங்கள் படிக்க மாட்டேன்றீங்க பற்றியா, நீங்கள் பாதி படிக்கணும். ஹலோ, சின்ன வயசுலலாம் அம்மா அவங்க எப்படி சோறு ஊட்டுவாங்க தெரியுமா, அவங்க கொஞ்சம் குழந்தைக்கு கொஞ்சம் ஊட்டுவாங்க, மீதி எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் படிக்கணும், நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாக இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அது ரொம்ப அவசியமாக அது ரொம்ப எனக்கு அவசியமாக தெரியுது என்றார். 4வது வசனம். ஏனென்றால் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் என்ன சொல்கிறார் பாருங்களா, அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் சாமிடா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் சாமி? அவர் எழுதும்போது புல் அரிக்குது அவருக்கு. எங்கள் அண்ணன் கடவுள். அன்பு சகோதரா சகோதரியே, இன்றைக்கு 40 நாள் மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்த 40 நாளுக்கு அவர் என்னன்னு கூப்பிடக்கூடாது, கேசவா, முருகா, கோபாலு, ரமேஷ்னு சொல்லக்கூடாது, சாமி சாப்பிடு. வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் தேவ சாயலான தேவ பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் எல்லா துறைகளிலும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தனி மரியாதை, அந்த தனி மரியாதை இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனாலும் நம்முடைய ஐக்கியத்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பு கூடட்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அங்கே நம்பிக்கை உண்டு, அங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அங்கே நன்றி கடன் உண்டு. அவர் சொல்கிறாரு, ஆகவே நான் இதை எங்கே விட்டோம் கதையை, 4வது வசனத்தில் எங்கே விட்டோம், ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி இல்லாத சிலர் எப்படி நுழைஞ்சிருக்காங்களா, பிளாக்ல நுழைஞ்சிருக்காங்க, பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தண்டனையை அடைவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை, இது ஃபஸ்ட்டு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். இங்கே பாருப்பா, இந்த பக்க வழியாக நுழைஞ்சி கிராஸ் பண்ணியெல்லாம் வராங்களா, இவன் வாழ்க்கையே என்னதான், அழிவுதான். நீ கானானை எட்டி பார்த்தாலும் சரி, கானானை காதால் கேட்டாலும் சரி, கானானை காதால் கேட்குறான், கானானை பார்த்தவர் சொல்கிறாரு, கானானை எட்டி பார்த்த மக்களும் சொல்கிறாங்க, ஆனாலும் அழிஞ்சாங்க. ஏன்னா விசுவாசியாதவர்கள். அடுத்து இன்னொரு உதாரணத்தை அவர் சொல்கிறார் 6வது வசனத்தில். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, வாசஸ்தலம்னா வீடு, தங்களுக்குரிய வீடு வாசலை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே அவர்களை கட்டி எங்க வச்சிருக்கிறாரா, கட்டி வச்சிருக்கிறார். அதுதான் பாதாளத்தின் ஆவி. அதே சொல்ல, நானே கட்டப்பட்டிருக்கேன், நீ வேற கட்டுறேன்னு சொல்றிய. எங்களை எப்படி தான் வச்சிருக்கிறாரு, அந்தகார சங்கிலினால் கட்டி வைத்திருக்கிறார். அதனால் 2வது உதாரணத்தை சொல்கிறார் பாருங்களா, ஆதி மேன்மையை காத்து கொள்ளுங்கள. அவங்களுக்கும் என்ன தான், நீ தூதனாக இருந்தாலும் யார் தான்,
ஓகே, மூன்றாவது ஒரு உதாரணம். அந்தபடி சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளில் சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியினாலே ஆக்கினி அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும், அதாவது எவர்களும் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க. நாங்கள் என்னத்தை கண்டோம், தரிசனம் பார்த்தோம், சொப்பனம் கண்டோம், கர்த்தர் பேசினாருன்னா சொல்கிற இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு, என்ன மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு, அதாவது ஒரு புருஷனுக்கு 2 புருஷன் இருக்கலாம், ஒரு மனைவிக்கு 2 மனைவி இருக்கலாம், ஆக இப்படி காதலிச்சுக்கிட்டே திருவிருந்தெல்லாம் எடுக்கலாம் என்ற ஒரு தவறான உபதேசம் பண்ணுறவங்க அன்றைக்கி சபையில் பெருகிட்டாங்க. அந்த காலத்திலேயே இப்படி பக்க வழியை நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தத்துவை அசட்ட பண்ணி மகத்துவங்களையும் தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடைய தர்கித்தும் பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தருனை எவ்வளோ மரியாதையாக பேசியிருக்கான் பாருங்களா. தூதன் மரியாதையாக பேசினான்றார். வேறு எங்கேயும் பார்க்க முடியும் இந்த சம்பவத்தை எல்லாம், இங்கே தான் பார்க்க முடியும். 2 சம்பவம். இந்த சம்பவத்தையும் நீங்கள் உபாகம புத்தகத்தில் பார்க்க முடியாது. இன்னொரு சம்பவமும் இருக்குது, ஏனோக்கு சம்பவமும். அதுவும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, ஆதியாகமத்தில் பார்க்க முடியாது. தூஷிக்க துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி சொன்னார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை புத்தி இல்லாத மிருகங்களைப் போல நீங்கள்லாம் மலையாளி, நான் என்னமோ இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் படித்தா தான் நான் அடுத்தது போவேன். எனக்கு வேகமாக 25 வசனத்தை நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா நான் செய்திக்கு உள்ளே போயிடுவேன். நேரம் இல்லை, நான் 10 மணிக்கு செய்தி முடிக்கணும். மணி இப்போ 9:50 ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். படிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்து ஓடி கோரா எதிர்த்து பேசின இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயம் இல்லாமல் திருவிருந்திலே கை வைத்து தங்களை தாங்களே இவர்கள் மேய்த்து கொள்கிறார்கள். இன்னைக்கு இந்த மாதிரி உபதேசமெல்லாம் வந்து போச்சு. கணவன் மனைவியே திருவிருந்து இடத்துக்கு எதுக்கு சர்ச்சைக்கெல்லாம் போகிற என்ற உபதேசம், நூதன உபதேசமெல்லாம் வந்துடுச்சு. தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் என்ன மேகம் அது? என்னது? ஒரு மேகம் வருதுன்னா மழை வரணும். ஆனால் மேகம் வருது, ஆனால் என்ன வரல? மழை வரல. ஸ்தோத்திரம். தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து 2 தரம் செத்து, அதாவது இலை இல்லைன்னா கனி இருக்குன்னு அர்த்தம். ஒரு மரத்தில் இலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இந்த ரத்த சோக மாதிரி இருக்குன்னா அவள் வந்து கரு விட்டுருக்கணும். ஏன்னா ரத்தமெல்லாம் குழந்தை கொடுத்துருக்குறா, அதுதான் அதனுடைய பொருள். மரத்தில் இலையெல்லாம் உதிர்துன்னா என்ன அர்த்தம்? அது தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய உயிரெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கு? கனிக்கு கொடுத்துருக்கு. அது எப்படி இருக்குது இப்போ? இதுதான் மீனிங்கு, புரியுதா? அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இலையெல்லாம் உதிர்ந்துருக்கு, ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. அதான் சொல்கிறார் பாருங்களேன். ரொம்ப அழகாக எழுதுகிறார் பாருங்களேன். அந்த எழுத்து நடை எப்படி இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். இவர்கள் காற்றுகளால் அடி உண்டு ஓடுகிற மேகம், இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறார் போல்து யூதா பாஸ்டர். பயங்கரமாக பேசுகிறார், அமக்களமாக இலக்கண ரீதியாக அடின்னு அடித்து நொறுக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் இவர்கள் அவபக்தி உள்ளவர்களும் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகலவித தமக்கு விரோதமாய் அவபக்தியாய் பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் யோனோக்கு எங்கே பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல. யோனோக்கு கர்த்தரோடு நடந்தாருன்னு தான் நமக்கு ஆதியாகமத்தில் தெரியும். ஆனால் இங்கே அவர் பிரசங்கமும் பண்ணினார், கர்த்தருடைய வருகையும் அவர் முன்குறிச்சார்ன்றது இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு புதிரான ஒரு விஷயங்கள். பேசுங்க வரார் கர்த்தர் என்று சொல்கிறார் அந்த விஷயத்தில். ஆக 16வது வசனம். இவர்கள்
என் அன்பு சகோதரனே சகோதரியா, இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முகஸ்துதிக்காக ஊழியம் செய்கிறவர்கள். பிரதர் சூப்பர் பிரதர்னு சொல்லுவாங்க, சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர். இருக்கிற உண்மையை சொன்னால் கல்லடி வருமில்ல. முகஸ்துதிக்காக ஊழியம் செய்கிறவர். நீங்கள் பிரியமானவர்கள். அந்த மாதிரி ஆயிடாதீங்க. எந்த மாதிரி? எவ்வளோ உதாரணங்களை கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஆயிடாதீங்க. நீங்களோ யாரு? பிரியமானவர்கள். நினைவு கூறுங்கள், கடைசி காலத்திலே துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்கார தோன்றுவார்கள் என்று பவுல் ஐயா சொல்லியிருக்கிறாரு, பேதுரு ஐயா சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே, அதை என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்க. ஏன் என் கூட்டத்தில் இவ்வளோ துன்மார்கள் உருவாயிட்டாங்க, இந்த சோஷியல் ஏன் எவ்வளோ பாவி உருவாயிட்டேன்னா அது அப்படி தான் வரும். ஏன்னா இது கடைசி காலத்தினுடைய அடையாளம்னு சொல்கிறாரு. நீங்கள் யாரு? பிரியமானவர்கள். ஆகவே நீங்கள் யாரு? 19வது வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், பரிசுத்த ஆவி இல்லை, பயபக்தி இல்லை, ஆழமான சத்தியத்தை கேட்க போறோன்றதும் இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பிறகு கேட்டுங்க. நீங்களோ பிரியமானவர்களே. இது எத்தனாவது முறை சொல்கிறாரு? பிரியமானவர்கள் என்ன 17 சொல்லிட்டாரு, 20 சொல்லிட்டாரு, 3வது வசனத்திலையும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். நீங்களோ, அதாவது தான் ஜனம், நீங்கள் யார்? மை பிலோவட், ஏன் பிரியமானவங்க, நீங்கள்லாம் பிரியமானவர்கள். அதனால தான் அடிக்கடிக்க சபையில் ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? என் அன்புக்குரியவர்களே, என் அன்புக்குள்ள சகோதர சகோதரிகளை. அதுதான் இது போட்டு அடின்னு அடிச்சுட்டு பிரியமானவர்கள்னுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி போட்டு அடின்னு அடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறார்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற. அங்கே கூட என் அண்ணன்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். எத்தனை உத்தமமான ஒரு பாசம். தேவனை அறிகிற அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லாமலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து, கரெக்டாக நான் படிக்கிறது ஏன்னா நம்ம கண்ணு கொஞ்சம் ஷேக் ஆகுது, அதனால தான் உங்களை சோதித்து பார்த்தேன். நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலிருந்து மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றுள்ள நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரமான தேவனுக்கு ஆமென். போர் வீரரே, பூமி மாலுதே. நேரம் காடு கொடுக்கணுமே தம்பி. ஒண்ணு, போர் வீரரே, இப்ப இந்த பாட்டெல்லாம் யாரும் பாடுறது கிடையாதுல்ல. அதனால தான் என் நண்பர்களுக்கெல்லாம் தெரியல இந்த பாட்டு. போர் வீரரே, ஒண்ணு இல்ல 2 சாரி. போர் வீரரே, பூமி மாலுதே, பாய்ந்து செல்லுவீர் நம் இயேசுவின் பின்னே, தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே. ஆகவே இந்த யூதா புஸ்தகத்தை மொத்தமாக, அதாவது இந்த மழை காலத்தில் ஆடி மாதம் வந்துச்சா நாங்கள்லாம் ஏர் ஓட்டுவோம் வயக்காட்டில். அந்த மாதிரி சேடை ஃபுல்லாக மிதிக்கிற மாதிரி மிதிச்சாச்சு. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னே தெரியல. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு இந்த 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 25 வசனத்துக்கு ஒரு ஒரு ஆப்டான ஒரு டாபிக். போர் வீரரே, வாரியர்ஸ். இங்கிலீஷில் என்ன வீரரே? போர் வீரரே.
அன்பு மக்களே, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் யார் தான்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே நீங்கள் போர் வீரர். 6ஆம் அதிகாரம் என்னோடு கூட எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அவர் சொல்லுகிறார். 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நாம் போர் வீரர், எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார் என்பதை மட்டும் வேத வசனத்தில் மிக கவனமா படிங்க. நாம் போர் வீரர்கள், நாம் கிறிஸ்துவின் சேனை வீரர்கள். அதனால தானே பாட்டு பாடணும். நம்ம என்ன பாட்டு பாடணுங்க? 620வதுல 1 பிரிய சேனை வீர தப்ப பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம். ஆக நண்பர்களே, இந்த நல்ல வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே எனக்கு நேரம் இல்லை. இதை இந்த போர் வீரர் என்ற தலைப்பின் கீழாக இந்த யூதா நிருபத்தை அவர் எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்ட அனைவருமே நாம் எப்படி இருக்கணும்னு சொல்றார் பாருங்களா. வாசிங்க 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் விசுவாசத்தினால போராடணுங்க. அதுதான் போர் வீரனுடைய அடையாளம். எதில் போராடணும் சொல்லுங்களேன். திரும்ப உங்களுக்கு புரியலை. எதில் போராடணும்? விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? போராடணும். ஸ்தோத்திரம். அப்போது ஒரு சோல்ஜர் என்பவன் எதற்காக ஆயத்தப்படுறான்னா, தேச நலனுக்காக, தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும்? அவன் போராடணும். தேசத்துக்காக மட்டுமல்ல, உன் உயிருக்காகவும் நீ எப்படி இருக்கணும்? பாதுகாப்போடு இருக்கணும். போராடுறது துரோகத்துக்கு எதிராகவும் போராடணும். அதே சமயத்தில் துரோகம் உன்னை சுட்டுடாதபடிக்கும் நீ என்ன பண்ணணும்? போராடணும். அது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். போராளிகளுக்கு இந்த 2 பாதுகாப்பு ரொம்ப அவசியம். துரோகத்துக்கு எதிராக போராடணும். இப்போ சோல்ஜர்னுடைய வேலை என்ன? வன்முறைகளுக்கு எதிராக நீ போராடணும். ஆனால் வன்முறையிலிருந்து உனக்கு கல்லோ கத்தியோ அல்லது ஒருவேளை குண்டோ வரும். ஆனால் நீ அதை ஒன்றை பாதுகாக்கும். இது 2த்தையும் வச்சு தான் இந்த 25 வசனத்தை எழுதுகிறார். ஆகவே ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒரு விசை உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக என்ன பண்ணுங்க? நீங்கள் போராடணும். என்னுடைய பங்காளிகள்லாம் என்ன தெரியுமா? பங்காளி வீட்டில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க? பங்காளிங்க அவங்க தான் பங்காளி. என்னென்னா இப்போ 5 நாள் மீட்டிங் வச்சுருக்கிறேன், பங்காளிங்கெல்லாம் வருவாங்க. அங்காளி என்ன பண்ணுவான்? போனால் போய் முதன்னா இப்போ அங்காளிங்க இவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் 5 நாள். ஆனால் சொல்லுவாங்க ஊரெல்லாம் அங்காளிங்க. எங்கள் சேர்ச்சியில் எத்தனை நாள் மீட்டிங் நடக்குது? இப்போ 5 நாள். 5 நாள்னு சொல்லுவாங்க, 2 மணி நேரம் பெர் டே. ஆனால் இவங்க சொல்கிறது 5 days. அப்படி ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 2 hours. காலையில் 10:30 ஆரம்பித்தா 12:30 முடிஞ்சது, சாயந்தரம் 6:30 ஆரம்பித்தா 8:30 முடிஞ்சது. ஆனால் சொல்கிறது ஸ்தோத்திரம். இது பங்காளிகள்னா எங்கள் சர்ச்சில் 5 நாள் நடக்குது. போகணும் ஆண்டவரை என்றது தான் பங்காளிக. இயேசு கிறிஸ்துவினுடைய மரத்திலிருந்து வந்த பங்காளி நான். யூதா யாரு? பங்காளி. அவருடைய மரத்திலிருந்து நான் வந்திருக்கிறான். நண்பர்களே, இந்த நல்ல வேலைகள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கிங்க. விசுவாசத்திற்காக போராட வேண்டும். நம்பர் 2, 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்தியற்றவர்கள் நடுவே நீ பரிசுத்தமாய் இருக்க போராடணும். இது 2வது சொல்றார். என்ன கூட்டம் இருக்குது நடுவில்? எங்கேயே இருக்குது? எங்கேயே இருக்குது? சென்ட்ரலில் தான், இங்கே தான் இருக்குது. இன்னும் அதான் ஜீவ விருட்ச கனி எங்கே இருக்குது? தோட்டத்தில் தான் இருக்குது. நன்மை தீமை அறிய கனியும் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதில் தொடாதபடிக்கு நீ என்ன பண்ணணும்?
ஏன்னா உன் ஆளையே தூக்கிடுவான், அவன் தூக்கிட்டு உன்னையும் தூக்கிடுவான். பிசாசு யாரை தூக்குனா? கூட இருக்கிற ஆளை தூக்கி கடைசியில் தலைவனையும் தூக்கிட்டான்ல. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதை. அவன் தான் தந்திரசாலி. அதனால தான் நான் சொல்லுவேன், தந்திரம் பழகு. யாரையே தூக்குவான். அதனால் அந்த கதையை கேட்டுக்கிட்டு தான் உலகத்தாரெல்லாம் வேறு மாதிரிலாம் பாட்டெல்லாம் எழுதுகிறான். ஆவதம் பெண்ணாலே அது இல்லைடா, கதையே வேறு. இது பக்கத்தில் இருக்கிற ஆளை என்ன பண்ணிவிடுவான்? தூக்கிடுவான். ஸ்தோத்திரம். அதனால் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்ன நாங்கள் சொல்லுவோம், வாழ்வதும் பெண்ணால் தான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி சபை எதனால் தான் வாழ்ந்துட்டு இருக்குது? ஸ்திரீயின் வித்து இல்லைன்னா எஸ், அது ஒத்துக்கிறோம். அந்த ஃபஸ்ட் பார்ட் ஓகே. ஆனால் செகண்ட் பார்ட்டில் பிந்தின ஆதாம் அந்த பெண் வித்துனால தான் வந்து விழுந்த கூடாரத்தை திரும்ப கட்டினார். ஆன்லைனில் இருக்கிற நண்பு மகளே வாங்க, உங்களோட நெட்டெல்லாம் சீக்கிரம் போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வாங்க என்னோட கூட. எதுக்காக போராடணும்? விசுவாசத்திற்காக. ரெண்டாவது, பக்தி அற்றோர் நடுவே பரிசுத்தமாக இருக்க போராடணும். அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் 3 இடத்துல சொல்கிறாரு. 3:20 வசனம், 20வது வசனம், 17வது வசனம், 20வது வசனம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இப்படி போராடினீங்கன்னா யார்? என்னெல்லாம் சின்ன வயசில் எப்படி தருவோம் வளர்த்தாங்க? இங்கே போடுறாடே எள்ளுன்னா ஆமாம், அப்படி தான் வளர்த்தாங்க எங்களெல்லாம். கத்தின்னா கற்பூரம்னா குத்திட்டு வரணும். கத்தின்னா ஆமாம், கற்பூரம்னா பற்றிக்கணும். என்ன பாட்டு பாடினாலும் சரி. சிதம்பரராஜன் பிரதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினார் பாரு, எனக்கு ஒரே காமெடியான சிரிப்பு. பரவாயில்லையே, பாட்டு பாடுறாரு தாசு, கூட பாடாத. அவர் எப்படி பாடுறாருன்னு நான் என்ஜாய் பண்ணணும். உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். பக்தியற்றவர்கள் நடுவே பரிசுத்தமாக இருக்க போராட வேண்டும். நீங்கள் பிரியமானவர்கள் அப்படின்னா யுத்த புருஷர்கள். சாகும் வரையும் என்ன உண்டுன்னார் சீசர்களை பார்த்து, இந்த உலகத்தில் உங்களுக்கு நிச்சயம். ஏன்னா இந்த உலகம் உபத்திரம் உண்டு. ஸ்தோத்திரம். 26,687 பேர் நம்முடைய இந்திய தேசத்தில் மரிக்கிறார்கள் பெர் டே. டெத் ரேட்டு உலகத்தில் என்ன உண்டு தான். அதுக்காக கவலைப்படக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். அது அப்படி தான். முத நாள் காலேஜுக்கு புல்லட் எடுத்துகிட்டு போகிறார் பிஸ்டோஸு. எடுத்துகிட்டு போகிற வந்த உடனே சீட்டு அந்த கம்பி இல்லை, அந்த கிளாம்ப் காலி. ஃபஸ்ட் டே ஈவினிங் என்னடாச்சு, ஒருத்தன் வந்தான் பல்சரில், விட்டான் வண்டியில், கிளாம்ப் காலி. அது சகஜம் கண்ணா, வண்டியில் போனால் அப்படி தான். ஓகே விடு, மாற்றிக்க. அவன் பாருங்கள், அவங்ககிட்ட வண்டி கொடுத்தோடனே அந்த வண்டிக்கு நைட்டு 9:30 மணிக்கு போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்க. ஆனால் நான் சொன்னால் பார்த்துக்கலாம், நமக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். அதான் நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, பணத்தையும் கொடுத்துட்டேன். 9:30 மணிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறான். 10 மணிக்கு போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் நிற்கிறான். ஏன்னா அவன் பயன்படுத்துகிற வண்டி இல்லை. எத்தனை அதுதான் சொல்கிறேன். அப்படி தான் வளர்க்கணும் பிள்ளைங்கள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிச்சிங்களா? 10 மணிக்கு மெக்கானிக் ஷெட்டு போகிறானே, மாற்றிட்டு வரானே, அரை மணி நேரம் ஆகுமா? இருந்து பண்ணிக்க. அப்போ தான் தெரியும் தான் பொறுப்பு, தான் பொருள், தன் கடமை. தம்பி, அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேலை செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் வரும், உனக்குன்னு செஞ்சுப்பேன், அன்றைக்கி தெரியும் கஷ்ட நஷ்டங்கள். சரி இருக்கட்டும். ஆகவே தான் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறாரு? பிரிய மாணவர்களே. உங்களுக்கு தெரியுமா, தானியேலை பார்த்து என்ன சொன்னார்? சிங்கத்துக்கு முன்னாடி போராடினவனை பார்த்து, அக்கினி ஜுவாலையை பார்த்து போராடினவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? என் பிரியமான புருஷனே. ஆபிரகாம் பொல்லாத கூட்டத்தின் நடுவே இருந்த ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்டு. பொல்லாத எதிர்ப்புகள் நடுவே, கலகத்தின் மத்தியில் நடுவே, கொலைக்காரர்கள் நடுவே இருந்த தாவீதை பார்த்து என்ன சொன்னார்? இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். மக்களே, உங்களுக்கு பாராட்டு மழை குழியணும்னு சொன்னால் போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தான் என்ன வரும்? எப்பொழுதும் இருக்கிற மாதிரியே இருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? பாராட்டெல்லாம் குவியாது. சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலேயும் அவார்டு கொடுப்பாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருதெல்லாம் கொடுப்பாங்க. யார் அவங்கெல்லாம்? போராடினவங்க. இக்கட்டான சூழ்நிலைகளில், ஆபத்தான காலங்களில் உதவி செய்தவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? அவார்டு கொடுக்குறாங்க. மகனே மகளே, இந்த பிரியமானவர் என்ற பேர் எப்போ சும்மா வந்துடுமா? வராதுங்க. உங்கள் போராட்டத்தை காண
ஓ பிரைஸ் லார்ட். அன்பு மகளே, அன்பு மகனே, உங்களுடைய துக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிற இந்த கால வேளைகள். ஓகே, இந்த இந்த இவர் சொல்கிறார் பாருங்களேன், இந்த பக்தி அற்றவர்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு பாருங்க. 5வது வசனத்தில் விசுவாசியாத இஸ்ரவேலுக்கு என்ன இருக்குதா? என்ன சத்தமே இல்லை 5வது வசனத்தில்? ஹலோ, 5வது வசனத்தில் என்ன இருக்கு? அழிவு. இந்த விசுவாசம் இல்லாத மக்களுக்கு என்ன வரும்? இது பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க டயலாக் பாருங்களேன், பாஸ்டர் ஜான் ஏறுறோம் பாஸ்டர், விசுவாசத்தில் போராடு சரியா போயிடும் போ. இந்த டயலாக் மட்டும் பேசாத. என்ன ஏறுற? எவன் சொன்னான்? விசுவாசத்தில் நில்லு, கர்த்தர் எனக்காக யாவையும். நீ சர்ச்சை எத்தனை மணிக்கு போகிற? ஜானி முழன்னு பேசுறிய, அதில் ஒரு நிமிஷம் கூட தாண்டக்கூடாது. போய்ப்பார் நேரத்தோடு. உனக்காக உன் தெய்வம் செய்கிறாரா இல்லையா பார். நீ பங்காளியா மாறு. நீ அங்காளியாவெல்லாம் இருக்கிற போனா என்ன? ஆனால் பங்காளி எங்கே இருப்பான்? நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு காலையில் இருப்பான் உள்ள பந்தலுக்குள்ள. அவன் பங்காளி. அங்காளி மொய் எடுத்துன்னு வருவான், சாப்பாடு போட்டாங்களடா, இவன் அங்காளி. பங்காளி எங்கே இருப்பான்? எப்போ இருப்பான்? முதல் நாள் முன்னாடி. தெய்வ பிள்ளைகள் என்று சொன்ன, நீ போராடுற கூட்டம்னு சொன்ன, கர்த்தரோடு கூட நீ இணைஞ்சிருக்கணும் பிரதர். அதுதான் தம்பி, ஆன்லைனில் பார்க்குற தம்பி, கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படி உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். விசுவாச அதிக இஸ்ரவேல் எதுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க? அவ்வளோ காப்பாற்ற முடியாது. ஏன்னா கூட மோசே இருக்கிறாரு, அண்ணன் ஆரோன் இருக்கிறாரு, அக்கா மீரியாமும் இருக்கிறாங்க, தேவ மகிமையும் இருக்குது, தேவ பிரசன்னம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அழிவும் கூட இருக்குது. நீங்கள் நிறைய சொல்லுவீங்க, நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், பைபிள் இருக்குது, பாட்டும் இருக்குது, டிவியில் கூட ஆராதனை இருக்குது, நாங்கள் இங்கேயும் போகிறோம், வேறு எங்கேயும் கூட போகிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஏன்? போராடு. விசுவாசத்துக்கு ஒரு விஷயம், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து போராடு. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிறோம். 2 தங்களுடைய ஆதி மேன்மையை நீ காத்துக்கொள்ளாமல். தூதனா இருந்தாலும் சரி, உனக்கு அழிவுதான். என்ன மேன்மை விட்டுட்டான்? என்ன அஃபெக்ஷனோடு நீ தொடங்கின ஆவிக்குரிய வாழ்க்கைய இன்னைக்கு இருக்கா? யோசித்து பாரு. நீ தூதன் தான், ஆனாலும் உன்னையும் கட்டி அடையாளமாக வச்சிருக்கிறன்றார். இவர்கள் எல்லாரும் யாருன்னா பக்தியற்ற கூட்டம், கீழ்ப்படியாத மக்கள், இவர்களையும் அடையாளப்படுத்தி வச்சிருக்கார். இந்த நிருபம் எழுதி சபையாருக்கு போகிறதுக்கு போய் படித்து அவர்கள் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எருசலேம் அழிஞ்சது. உங்களுக்கு தெரியுமா? 2 மேஜர். Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou wast down. Draw me nearer, 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 blessed Lord, to the டைட்டானிக் கப்பல் இப்போ முழுக போது. டைட்டானிக் கப்பலில் இசை வல்லுநர்கள், இசை கலைஞர்கள், ஒரு கொயர்ஸ் இருக்காங்க, உள்ள ஆர்கெஸ்ட்ரா கொயர்ஸ் இருக்காங்க. அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடக்கூடிய மக்கள். இப்பொழுது கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு இருக்குது. அப்பொழுது அந்த பாடல் குழுவினர்கள், நாங்களும் சாக போகிறோம், எங்களுடைய சாவிலும் உங்களோடு கிட்ட நெருங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. இன்னும் கிட்ட கிட்ட செய்யுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர செய்யுமே ஜீவன் தந்த ரட்சகா. இதை பாடிக்கிட்டே இருக்கும்போது கப்பல் முழுகிடுச்சுங்க. டைட்டானிக். டைட்டானிக்கில் எழுதப்பட்ட பாடல். ஆனால் அவர்கள் முழுகினாலும் அவருடைய சத்தம் நம் காதுகளில் கிடைச்சிருச்சு. ஸ்தோத்திரம். எத்தனை அற்புதம்! என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பக்தி அற்றவர்களுக்கு முன்பதாக நீ போராட வேண்டும். அவர்கள் யார்? தூதனாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் வார்த்தைக்கு என்ன பண்ணாத, செவி கொடுக்காத.
அவர்கள் தேவ மகிமை, கனமகிமை, மேகத்தின் மகிமை, அக்னி ஸ்தம்பத்தின் நடுவே வந்தாலும் அவர்களுக்கு ஒரு டைட்டில் இருக்கு, அழியும் அவிசுவாசிகள். அவர்கள் நடுவே நாம் இருக்கிறோம். அதற்கு எதிர்த்து என்ன பண்ணணும்? போராடு, போர் வீரரே. கொஞ்சம் கஷ்டம். இந்தியாவில் வாழ்கிற நாம் இப்போ நெருக்கமான சூழ்நிலைக்கு நேராக போயிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நார்த் இந்தியா கோர்ட்ஸ் எல்லாம், ஹை கோர்ட்ஸ் எல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வாங்க எல்லா மாநிலத்தில்னு சொல்லி யூபி கவர்மெண்ட் எல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க. வெளியில் கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்காதே கிறிஸ்துவ கூட்டம், ஏன்னா மதமாற்றம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சிறுபான்மையர்கள் எல்லாம் பெரும்பான்மையாக மாறுவாங்க, பெரும்பான்மைகள் சிறுபான்மையாக மாறிடுவாங்க. ஆகவே SC ST பீப்புள் மதமாற்றத்துக்கு இடம் கொடுக்காதே, சட்டத்தை போடுன்றான். போன வாரமாக கோவனா, நேற்றுக்கு முதல் நாளும் கோவுறாங்க. மகா ஜாக்கிரதை. இந்த நாட்களில் நாம் பக்தி அற்றோர் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட வேண்டும். ஏன்னா என் பக்கத்தை விட்டு மனிதன் நரகத்துக்கு நேராக நகர்கிறான். என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற விசுவாசி நரகத்திற்கு நேராக நகர்கிறது. அவர்களை தடுக்க வேண்டிய கடமை உனக்கும் எனக்கும் உண்டு. யோசிப்பார், என் பக்கத்தில் இருக்கிறவன் அழிவை தேடி ஓடுறான். அவன் சம்பாதிச்சாலும் அவன் வீடு நிறைய மாட்டேனுது. ஜெபம் இல்லாத வீட்டில் எப்படி உனக்கு நன்மை வரும்? விசுவாசம் இல்லாத கூட்டத்தில் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? உன் கையை உழைச்சாலும் அது உனக்கு நஷ்டமாக தான் போகும். அதில் திருப்தியே இருக்காது பிரதர். இன்னைக்கு உலகத்தை சொல்லிட்டு இருக்கிறான், நீ எத்தனை மாடி வீடு கட்டினாலும் அதில் உன்னால் 3 மணி நேரம் அல்லது 3 நாள் உன் பாடியை வச்சிருக்க முடியுமா? தூக்குறான். ஆனால் நீ கட்டின கோடிகளின் வீடு, ஆனால் கடைசியில் என்ன ஆகி போகுது? ஒரு நாளுக்கு மேலே அந்த பாடியை. உலகம் அப்படி சொன்னாலும் நீங்களும் நானும், இந்த உலகம் எத்தனை நன்மை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் திருப்தியாய் வாழ்ந்து முடிப்போம். இருக்கட்டும். அடுத்தது 7வது வசனத்தில் இன்னொரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து. அக்கினியின் ஆக்கினை, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னது அது? அக்கினியின் ஆக்கினை. அதுதான் ஸ்தோத்திரம். சோதோம் குமாரா உயிரோடு இருக்கும் பொழுதே எரிந்து உருகி போனார்கள். தங்கச்சிமா, தம்பி, பார்த்துக்க. நம்முடைய வீடுகளில், நம்முடைய வாழ்க்கையில் அகால மரணம் வந்துடாதபடி பார்த்துக்கோ. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ஜனமே, விபச்சாரத்திற்கு விலகியிரு, காதல் திருமணத்திற்கு விலகியிரு. 2 விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். நீ பிறக்கிறது எந்த ஜாதி, எந்த கோத்திரம் தெரியாது. மரிக்கிறதும் என்ன தேதி, எந்த மாதம் தெரியாது. பிறப்பு உனக்கு தெரியாதது போல இறப்பும் தெரியாது. ஆனால் செத்து போயிட்டா கூட கல்லறையை பிரிக்கிறாங்க, ஜாதி கல்லறை. அதெல்லாம் சும்மா. நித்திய அக்கினியின் தண்டனை. யார் அவர்கள்? விபச்சாரக்காரர்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது ஓரின திருமணம் சபைகளிலெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஃபாரின்ல ஃபாதர்ஸே திருமணம் பண்ணிக்கிறாங்க, பாஸ்டர்ஸுங்கள. ஓரின திருமணம் ரொம்ப கேவலம். அவர்கள் எல்லாரும் நித்திய அக்கினியின் ஆக்கினிக்காக ஆயத்தமாக பண்றோம். ஜாக்கிரதை. ஆகவே சபைகளெல்லாம் இன்றைக்கு பக்தியற்ற கூட்டங்களாக மாறி போயிட்டே இருக்கு. அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, UK இங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமாக பெரும்பான்மை சிறுபான்மை மாறிட்டு இருக்காங்க. அங்கே பெரும்பான்மை யார்? அவர்களெல்லாம் இப்போ சிறுபான்மையாக மாறிட்டு இருக்காங்க. அங்கே பஜனைகள் அதிகரிச்சிடுச்சு, யாகங்கள் அதிகரிச்சிடுச்சு, யோகாக்கள் அதிகரிச்சிடுச்சு. பார்த்துக்குங்க என் அன்பு நண்பர்களே. போர் வீரரே, நீ தூங்கினால் உன் இனம், உன் ஜனம் நரகத்திற்கு போவது நிச்சயம். எனது தீர்மானம் என்ன? நான் என் தேசத்தை காக்க வேண்டும், என் ஜனத்தை காக்க வேண்டும், என் மக்களை காக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தீர்மானம். வரீங்களா? 12வது வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து. இவங்க யாரா? திருவிருந்து. என்ன விருந்து? ஆனால் எப்படி கை வைக்கிறாங்க? கரைகள்.
நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக திருவிருந்தெல்லாம் கொடுக்குறோம், எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பார்த்து அத்தனை பேருக்கும் திருவிருந்து உண்டு. நீங்கள் தண்ணீரை நம்புகிறீர்கள், நான் இறைவனுடைய விசுவாசத்தை நம்புகிறேன். விசுவாசமா அல்லது தண்ணீரா என்று கேட்டீங்கன்னா எது பெருசாக தெரியும்? விசுவாசத்துக்கு பிறகு தண்ணீர் உனக்கு அடையாளம் காட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எந்த மதமும் எந்த ஜாதியும் தடை செய்யவே முடியாது, எந்த அரசாங்கமும் தடை செய்ய முடியாது. இங்கே 12வது வசனம் இங்கே ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. என்ன திருவிருந்துன்ற பயம் இல்லை. சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ஓ திருவிருந்து நான் வரல, திருவிருந்துன்னு அவ்வளோ பயம் இருக்குல்ல. ஏன்னா சில நேரத்தில் சாவு கூட வரும், சில நேரத்தில் வியாதி கூட வரும். பயம் இருக்குனையா, அது நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு சாதாரண பிரெட்டு, சாதாரணமான ஜூஸ்ன்னு நினைக்கலாம். நோ, அவர் உனக்காக மரித்த அது அன்பின் விருந்து. அதை அசட்டுத்தனமாகவோ அது அற்பமாகவோ அது பயம் இல்லாமலோ அதை நாம் அனுசரித்தால் நிச்சயம் தண்டனை உறுதி. சரி, பயமுறுத்துறதுக்காக நான் இது சொல்லலை, வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். எங்களை யார் கேட்பாங்க? அவருக்கு என்ன தெரியும்? அவர் டைம்னு சொல்லுகிறாரு. ஆமாம், டைம் தவறி சாவு வந்தால் தான் தெரியும் உன் நிலமை. அன்றைக்கி தெரியும். டைம் தவறி புள்ள பிறக்கும் போது தான் தெரியும், அன்றைக்கி தெரியும். ஆக்சிடெண்ட் ஆகி நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வரலன்னா தெரியும், டைம் தவறும் பொழுது. ஆக்சிஜன் தேவைப்படும் பொழுது ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அன்றைக்கி தெரியும் டைம் பற்றி. அந்த கோல்டன் பீரியட் அப்போ தெரியும். நான் சொல்லுவேன், நேரத்தை கடைப்பிடிங்க. பயமின்றி விருந்துண்டு இவர்கள் தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13வது வசனம், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்னென்றுக்குமே என்ன இருக்குது? ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரிய, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்களா, எதிராளியினுடைய அம்பு எதை தேடு தெரியுமா? நேற்று ட்ரம்ப்பை சுட்டாங்க 13ஆம் தேதி மாலையில். அமெரிக்கா முன்னாள் அதிபர் ட்ரம்ப்பு குறி தப்பாக போயிடுச்சு, காதை கிழிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அம்பு குறிப்பாக்குறது உன் நெஞ்சை பிளக்க. ஏன்னா எதிராளி உன்னுடைய நெஞ்சில் பாய்க்க தான் பார்க்குறேன். ஏன்னா உன்னுடைய விசுவாசத்தை அங்கிருந்து தட்டி பறிச்சிடணும், நம்பிக்கை தட்டி பறிச்சிடணும். அம்பு உன் நெஞ்சை குறிப்பார்க்கிறது, உன்னுடைய மார்பை குறிப்பார்க்கிறது. அதனால மார்பில் நமக்கு பாதுகாப்பு எது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். மார்பின் கவசம் எது? இருங்க, ரட்சணம் என்ன தலை சீரா, அதுக்கப்புறம் பத்தியா மார்க்கவசம் ரைச்சஸ்னஸ், நீதி. உன் எதிரி உன்னை சுற்றிலும் பார்த்துட்டு இருக்கு. என் நீதி அவரே. என் நீதி யாரு? நான் இல்லை, அவர் தான் என் நீதி. என் நீதிக்காக எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவரை. அதனால் ஐயோ பிசாசு இப்படி சொல்லிடுச்சு, அதுவே ஆடிக்கின்னு கிடக்குது. அது சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருந்தா கதை ஆகுமா? அதுவே உனக்கு தெய்வ வாக்கா மாறிடுச்சுன்னா எப்படி? ஸோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு பாதுகாப்பு எது? நீ இல்லை, உன்னால் உன்னை பாதுகாக்க முடியாது. அவருடைய நீதி நம்மோடு கூட இருக்கிறது. சத்தமே காணும் பாரு. வண்டி ஓடுதுப்பா ஆன்லைனில் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. அதனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இந்த 4 கூட்டத்திற்காக போராட வேண்டும். எந்த 4 கூட்டம்? விசுவாசியாத கூட்டம், ஆதிமேன்மையை காக்காத கூட்டம், சோதம் குமாரா என்கிற வேசித்தன கூட்டம், 4வது பக்தியற்ற கூட்டம்.
இந்த கூட்டத்தின் நடுவே தான் பிரியமான கூட்டமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தன் ஜனத்துக்கு என்ன சொல்றாரு? இந்த கூட்டத்தின் நடுவே நீங்களும் இருக்கிறீங்க, ஆகவே அவர்கள் மீட்புக்காக நீ போராடு, நீங்கள் கரைப்படாமல் இருக்க உங்களை காக்கவும் நீங்கள் போராடு. சொல்லி பாருங்க பாப்போம். சகோதரா, இன்றைக்கு நீங்களும் நானும் சும்மா இருப்போமானால், நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய தேசத்தின் ஜனம் நரகத்தை நோக்கி போகும். ஆகவே நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டாம். 77 வயது பாட்டி இப்போ அவங்க உட்காந்து மணிக்கணக்காக ஒரு 2 நாள் வந்து சொல்லி ஒரு 8 பக்கம் சாட்சி எழுதி, சாட்சிக்குரிய அந்த பேப்பரு பிரிண்ட்டுக்குரிய பணத்தை கொடுத்து என் சாட்சியை போடுங்கன்னு சொல்கிறாங்க. வயசு என்ன? ஏன்னா நான் போகாத இடத்துலலாம் அந்த ட்ராக்ஸ் போகுமே, அவங்க கடமை முடியுது. இன்னும் எவ்வளோ நாளோ தெரில, ஆனால் அவர் ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் ஊழியம். அன்பு மகளே, என்ன ஆண்டவர் சாட்சியா? எதுக்கு சாட்சியா இங்கே சொல்லாத, உங்கள் சாட்சி உலகம் முழுசும் போட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொல்கிறேன். நானே சாட்சி என்ற ஒரு புது எபிசோடு ஒன்று தொடங்க போகிறோம் யூடியூப்பில், நம்ம சேனலில். டாபிக் சொல்லுங்கள். ஆகவே ஒரு 20 நிமிஷம் ஒரு சாட்சி, 20 மினிட்ஸ் ஒரு சாட்சி. அதில் செலக்டிவாக சிலர் இருக்கிறீங்க, கிராம ஒழித்து உங்களெல்லாம் பயன்படுத்துகிறேன். உங்களெல்லாரும் கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு சாட்சியை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நம்ம சேனலில் என்ன எபிசோடு வரப்போகுது? நானே சாட்சி தான் டாபிக். போட்டோம், உலகம் முழுசும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கட்டுமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சும்மா ஏதோ ஒரு குக்கிராமத்தில் போய் சொல்கிறத விட இன்டர்நேஷ்னல் லெவலில் உன் சாட்சி போகட்டியா? ப்ரைஸ் எல்லாம் அடுத்த வாரத்தில் தொடங்குறேன் அந்த ஒர்க்கை. ப்ரைஸ் காட். நானே நம்மளுடைய டைட்டில் இது தான். இதெல்லாம் ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா, நமக்கு ஒரு சேனல் வரப்போகுது இந்தியாவில், டிவியில் பார்ப்பீங்க சீக்கிரத்தில். உத்தம காவல்காரன் தொலைக்காட்சி. டிவி பேர் என்ன? சத்தமே காணுமே. டிவி பேர் உத்தம காவல்காரன். ஏன்னா இவன் குணமே போராடுற குணம் தான், போராடிக்கிட்டே கிடப்பான். நீ கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி. இதோ இன்றைக்கும் உத்தம காவல்காரன் இதை இன்றைக்கி எழுதியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். நீ கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நான் வெளியிடுவேன். உனக்கு புரியலாம், பெங்களூர்காரனுக்கு புரியுதுங்க. உனக்கு புரியலாம், கன்னியாகுமரிக்காரருக்கு நண்பர்களுக்கு புரியுது. ஃபோன் போட்டு கேட்குறாங்க, ஐயா எனக்கு பத்திரிக்கை வரலையா, 2 மாதம் அனுப்பிடுறேன். ஆனால் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, போன மாதம் பத்திரிக்கையே படிக்கலை, இந்த மாதமும் வந்துடுச்சு, இன்றைக்கி ரிலீஸு. ஸோ கொஞ்சம் யோசித்து பாரு, எப்படி எந்த சத்தியத்தில் உனக்கு பலன் வரும்? எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க பாருங்க, குண்டு குண்டாக இருக்காங்கல்ல? இல்லையா? இந்த ஸ்பீக்கரை தூக்கத்துக்காக வச்சிருக்கிற இந்த உடம்பை, வேற எதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே? அதுக்கு தான், உழைக்கிறதுக்காக தான் இந்த உடம்பு, சும்மா இல்லை. நண்பர்களே, ஆகவே அந்த 4 கூட்டத்தை நீ பார்த்துக்கோ, உங்களை நீங்கள் கரைப்படாதபடி. அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் பாருங்களேன். கடைசியில் என்ன சொல்ல வர்றார் பாருங்க, 22வது வசனம். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு சிலரை பயத்தோடு மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற அவங்கள தூக்கும்போது உங்களையும் நெருப்பு பிடிக்கும். ஆகவே அதை என்ன பண்ணிடு? ஸ்தோத்திரம். வெறுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை. பிரைஸ் கார்டு. இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த போராட்டம்? வாரியர்ன்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஓரளவுக்கு அவுட்லைன்லாம் கிடைச்சிருச்சு இல்லை? ஓகே. என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைக்கு என் புருஷன் சரியில்லை என்பதை விட அவர்கள் நடுவே நான் எப்படி இருக்கிறேன் என்பது தான் முக்கியம். என் வீட்டுக்காரர் விற்கிறாரு இல்லை மகளே, நீ என்ன போராடிட்டு இருக்கிற? என் ஜனம் சரியில்லை, என் ஜனமெல்லாம் அசுத்த உதடு. ஆமாம், அங்கே தான் ஏசாயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டான். மகளே மகனே, உன் ஜனத்தின் நடுவே கர்த்தர் போராடுவதற்காக உன்னை எழுப்புகிறார். அதனால் கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவனுடைய அம்பு உன்மேல் பாயும். யார் மேல் பாயும்? சோல்ஜர் மேல் தான் பாயும். ரட்சிக்கப்படுவது உன்னுடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, உன்னோடு இருப்பவர்களுக்கும். உங்களை வழுவாமல் மாசற்றொருளாய் அவள் சன்னிதானத்தில் நிறுத்த அவர் வல்லவர். நீங்கள் கரைபடாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். ஐயோ நான் பேய் ஓட்டினா என்ன பிடிச்சிக்கிச்சேன்னா, ஐயோ நோய்க்கு நான் ஜெபம் பண்ண எனக்கு வந்துடுச்சேன்னா, அந்த ஜெபம் உனக்கு வேணாமாகல.
சோல்ஜருக்கு எப்பொழுதும் என்ன உண்டு? இப்போது அருண் ஐஜி ஐபிஎஸ்ன்னு சொன்ன உடனே அலறாங்க எல்லாரும். எல்லா போலீஸ்க்கு ஸ்டேஷனுங்க அலறுது, அலாட்டு. ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, வெரி ஸ்மார்ட். ஆனால் அவருக்கு எவ்வளோ கண்ணி இருக்கும்? விசுவாசத்தில் தீரமாக இருக்கிற மகளே மகனே, ஜபத்தில் உறுதியாக இருக்கிற என் மகளே மகனே, உனக்கு விரோதமாக 1000 10,000 வரட்டும், கர்த்தர் காப்பா. ஓ, அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவதை எத்தனை பேர் சொல்றீங்க? போராட்ட வீரர்கள் மட்டும் எழுந்துருங்க, மற்றவங்களாம் உட்காருங்க. நான் போராடும்படி என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் ஜனத்திற்காக, என் உறவுக்காக, என் குடும்பத்திற்காக போராடும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் எழுந்துருங்க. ஒரு 4 குறிப்பு நான் எழுந்து நின்று சொல்ல போறேன். எழுந்து நின்றுங்க, உங்க டைரி எடுத்துக்கங்க. நான் பைபிள் நான் கையில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பைபிள் வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைரி மட்டும் எடுத்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, டைரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க பாருங்க, என்னோட கூட இப்படி கை காலை உதறுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா. கார்டு கொடுங்க, பஞ்ச் பண்ணுங்க. எஸ் ஏசையா உம்மை தானே. நல்ல ஆட்டுமா லட்சுமி. என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மை தானே. என் ஷீல்ட நீங்க தான்பா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்கு முன்பதாக அவர் இருக்கிறபடியினால் எனக்கு என்ன பயம்? இன்னும் நான் முன்னேறுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் முன்னேறுவேன், தடைகளை தகர்ப்பேன், எல்லா தடைகளையும் தகர்த்து முன்னேறுவேன். ஆனால் தடை இருக்கிறது மட்டும் நின்றுட மாட்டேன். எரிகோ இருக்கட்டும், துதி செலுத்துவேன். யோர்தான் இருக்கட்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் இருந்தாலும் என்கிட்ட ஆயுதம் இருக்கு. சர்வாயுதத்தை தரித்து கொண்டு முன்னேற கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, போர் வீரரே, உங்களுக்கு மாட்டேன்றீங்களே, போர் வீரரே எல்லாரும் எழுந்து நிக்கிறீங்க. இப்போ பாருங்க, உட்கார் சொல்ல போற சிலரை, அப்ப தெரிய போது பாருங்க. 19வது வசனம். நீங்கள் 19வது வசனம் என்ன இருக்கு? 19ல இல்ல, 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் படிக்கலாம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. போதும். அப்போ நம்ம யாருங்க? ஹலோ, நம்ம யாரு? ஆமா, பிரியமான கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு கேட்டேன். நம்ம யாரு? கால் மறந்து போச்சு தம்பி. நல்ல உதறு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் போதலை தம்பி. எனக்கு உங்களை ஊழியம் செய்து எனக்கு போதலை. இன்னும் 1 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு நான் குறைஞ்சது 2 மணி நேரம் பேசணும். 2 hours தெய்வத்தின் வார்த்தையை அலசி பார்க்கணும். சும்மானா போயிடக்கூடாது. என்ன போதுமா ரூத்து, மடி நிறைஞ்சிருச்சா? ஓகே, அந்த மாதிரி கொடுத்து அனுப்பணும் வாரந்தோறும். ஏன்னா உலகம் போராட்டம் நிறைஞ்சதுங்க. உலகம் கவலை நிறைந்தது, துக்கம் நிறைந்தது, குழப்பம் நிறைந்தது, எதிரிகளால் சூழ்ந்து இருக்கிறது. அவைகளை ஜெயிக்க நான் பலன் அடையணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை சில மணி நேரம் நான் பலனடைய நேரம். பலனடைஞ்சி நான் அழிந்து போகிற 4 கூட்டத்தின் நடுவே நான் போனோம். ஜெயில் ஊழியத்துக்கு போங்க, பீச் ஊழியத்துக்கு போங்க, மதுபான கடைக்கு முன்னாடி நின்று ஊழியம் செய்யுங்கள், சினிமா தியேட்டர் வாசல் நின்று ஊழியம் செய்யுங்கள். மார்னிங் டோன்ட் ப்ரீச் பண்ணுங்க. என் அன்பு நண்பர்களை போய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தான் போய் சந்திக்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சகோதரர் ஜான்சன் மற்றவருடைய நண்பர்கள் ஊழித்து போகிறாங்க. சென்னை சுற்றில் உள்ள ஸ்லம் ஏரியாவில், சில ஸ்லம் ஏரியாவில் வந்து மிரட்டுறாங்க. வாடா போடா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. இவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? அடிப்படாமல் வாயை முடிக்கின்னு போயிடு. ஏன்னா இவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி தான். எங்கள் வேலை நாங்கள் நாள் கணக்கெல்லாம் செய்ய போதில்லை, சில மணி நிமிஷம். அவனுங்களே 100க்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க. போலீஸ் வரும், ஃபோன் அடிச்சாலும் அவனை கேட்பா, 3 நாள் 4 நாள் ரேடியோ போட்டு அமக்கலம் பண்ணுறல்ல,
இவங்க எத்தனை நிமிஷம் நிற்கிறாங்க? 5 நிமிஷம் நிற்பாங்களா? அதுக்கப்புறம் போகிறாங்க. அதுக்குள்ளே உனக்கு எரிச்சல் ஆகுதுன்னா 3 நாள் ரேடியோ போறியா அதை ஆஃப் பண்ண? அவங்க எதனா உனக்கு ஃபோன் போடுறாங்க, எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, உன்னை கலெக்டாக பண்ணுறாங்க, வாயை மூடிக்கிட்டு போயா. இப்படி சவால் விட்டு பேசணும், பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்களும் நானும் அழிய மக்கள் நடுவே அவர்கள் என் ஜனம் அழிந்திராதபடிக்கு புறப்பட்டு போகக்கூடிய தூதர்களாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். மகளே மகளே, ஓகே. நம்பர் 1, நீங்களோ யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களோ யாரு? இங்கிலீஷில் கொஞ்சம் படிச்சிருங்க மைக்கில். பட் beloved, மை பிலவட்னு சொல்லு. என் பிரியமானவர்களே, நீங்கள் யாரு? நான் சொல்லுவேன், அப்பா அம்மா கிட்ட பிரியமானவன்னு பட்டம் பாருங்க, ஊழியக்காரங்கிட்ட வாங்க. அன்றைக்கு யோதா தம் சபையார்கிட்ட சொல்கிறார், நீங்களோ பிரியமானவர்கள். நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணணும்? 17வது வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். 17, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை. உனக்கு போராட்டம் வர்றோம், நீங்கள் என்ன பண்ணுங்க? சட்டத்தை கையில் எடு. சட்டம் எழுதி இருக்குதே, சட்டத்தை கையில் எடுக்கணும். போர் வீரர்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன வேணும்? சட்டம் பேசணுங்க. பிசாசுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து போய் நிற்கும் போது என்ன சொன்னார்? எழுதி இருக்கிறதே. அவன் கூட சட்டம் பேசுவான், அவன் பேசுகிற சட்டத்தை சொல்லு. எழுதி இருக்கிறத வசனத்தை நினைவு கூறுங்க. அப்பா கிட்ட நிற்கும் பொழுதும் வாக்கு தத்தத்தை சொல்லி நினைவு கூறுங்க. எழுதி இருக்கிறதப்பா. எங்கள் சேஷனை சொல்லி அமிச்சாங்க, நாங்கள் விசுவாசத்தை பலகீனமாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தின் தீரமாக இருக்கணும். அல்லேலூயா. போனால் போகும்போது போ, இல்லை இல்லை இல்லை, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லணும். ஆமென். அப்போது வேத வசனங்களை பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்ததை நினைவு கூறக்கூடிய மக்களாயிருங்கள். வார்த்தையை நினைவு கூறுங்கள். 20வது வசனம் சொல்லுது, ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணணுமா? அது என்ன ஆவியில ஜெபம் பண்ணுறது? பரிசுத்த ஆவியின் நிறைவோ. தங்கச்சி தம்பி இங்கே பாருங்க, வேத வசனத்தை பிடித்து அனல் கொள்கிற வாழ்க்கை. சில நேரங்களில் என் வீட்டில் அந்நிய பாஷை நிறைய பேசிட்டே இருப்பேன். எனக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவு. இப்போ நான் காரில் போகும்போது சில நேரங்கள் அந்நிய பாஷை பேசிட்டே போவேன். ஆனால் ஆவியில நிறைகிற அனுபவம் வேற. ஆவியில நிறைகிற அனுபவம் வேறன்னா என்னை மறுரூபமாக்கிடும். தரிசனங்களை பார்ப்பேன், வேத வசனத்தின் வெளிப்பாடுகளை பார்ப்பேன். மறுரூபத்தின் வாழ்வு, தேவனோடு கூட நெருங்கி உறவாடுகிற அனுபவம் தான் ஆவியில நிரம்பி ஜபிக்கிற அனுபவம். பார்த்துங்க. 3, நம்பர் 3, 20வது வசனத்திலேயே செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது? உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதி வேணுங்க. விசுவாசத்தின் மேல், அதில் மட்டும் தளர்ச்சி கூடாது. கர்த்தர் போன மாசமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஒரு ஜனங்களை விசுவாச உறுதியாக இருக்க சொல்லி. விசுவாச தளர்றாங்க. அவிசுவாசமான பேச்சு வாயில வந்துட்டு இருக்கு. பேசாதே. ஹலோ, உன் முன்னிலைமையிலும் பின் நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்றார். 21வது வசனம், நீங்கள் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளணுங்க. அந்த அன்பு குறைஞ்சிடவே கூடாது. 4 கூட்டத்தின் நடுவே இருக்கிற நாம் இந்த 4 அனுபவமும் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? என்ன 4 அனுபவம்? நம்பர் 1, பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அன்பிலே நிலைத்திருக்கணும். தேவ அன்பு, அது கூட தேவ அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இப்போ பாருங்க, போர் வீரரே விசுவாசம் இருக்கா? இந்த ஊழியத்தை எப்படி கொண்டு வந்தோம் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து என்னோடு இருக்கிறவர்களுக்கு தெரியும். சில நெருக்கமான பாதைகள் இன்னும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறோம். மூவ் ஆவோம், போர் வீரர்களாய் மூவ் ஆவோம் மக்களை. இந்த யூதா புஸ்தகம் 25 வசனம்
ரொம்ப அழகாக இருக்கு. நான் பொல்லாத கூட்டத்தின் நடுவே இருக்கிறேன், அவர்கள் நடுவே நான். அவர் பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆவியிலே ஜெபம் பண்ணி நான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அன்பிலே நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்?